கைத்தட்டிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெக்கையாக இருக்குது. அது என்ன தூங்காமல் இருக்காங்களான்னு ஒரு இதுதான். சுகர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு டெஸ்ட்டு. இது என்ன நெலினோவா என்னமோ ஒரு வறட்சி வருதாம்மா. நெலினோ வெப்ப காற்று எல்னினோவா எல்னினோ. அதனால் இந்த வருஷம் மழை பெய்யுறது ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்தெந்த கம்பெனி தண்ணியை வாங்கி வைக்க முடியுமோ அந்த தண்ணியை கம்பெனிலாம். மழை பெய்யுறது கம்மி இல்லை, இங்கே பெய்யாது எங்கேயாவது பெய்யும். எங்கே மழையும் அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும். எங்கே அதிகம் எதையும் இந்த வானிலையாளர்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்காது. இந்த மாதத்தில் விதைப்போம், இந்த மாதத்தில் அதை அறுப்போம், அந்த மாதத்தில் வானிலை சொல்கிறது மட்டும் நடக்கல, நம்ம சொல்கிறது எதுவுமே நடக்கலை. அது 30 வருஷமாக சொல்லி ஒன்றும் நடக்கலை. இப்போ என்ன நடக்க போகுது? தமிழக முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு ஏன்டா சொல்லியிருக்காப்புல. யாரு? ரவி. அவர் தான் அனுப்பிட்டோமே. வருவாப்புல திரும்பி. அவர் அனுப்பிட்டான். அவரோட ஆட்கள் இங்கே தான் இருக்காங்க. அதனால் தமிழக முற்போக்கு இல்லைண்ணே, வெற்றியை நோக்கி தமிழகம்னு போயிட்டு இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். அது எங்கேயாவது போட்டோம், நம்ம வீட்டுக்கு போகணும். அதை சொல்லு. நான் சொல்கிறது கேளு. நீ இது தமிழ்நாடுன்னு பேர் சூட்டப்பட்ட நாள்ரா அன்னைக்கு அப்படின்னு உனக்கும் சூடு சொரண இருக்க உனக்கு தெரியுது. ஏண்டா எடுத்தோன்னு 7:30 சரி, உன்னுடைய ஆசீர்வாதத்தோடு. என்னுடைய ஆசீர்வாதம்லாம் ஒன்றும் கிடையாது. உன் இஷ்டம், நீ பேசுகிற, நான் இஷ்டம் என் பேசுகிறேன். நீ பேசுகிறதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்லி தமிழ்நாடுன்னு சொல்லி ஆரம்பிக்கவா, தமிழகம்னு சொல்லி ஆரம்பிக்கவா? இது என்ன சங்கம்? நம்ம சங்கம் என்னது? தமிழ்நாடுன்னு போட்டிருக்கோம். தமிழ் இல்லைண்ணே, தமிழ்நாடுன்னு சொன்னோம்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் 36ஆம் ஆண்டு தேவகோட்டை கலையரவுக்கு வருகை தந்திருக்கிறவங்க அனைவருக்கும் தம்பி, நாளைக்கு நீ ஜெயிலு. தமிழ்நாடுன்னு சொல்லிட்டல்ல, ஜெயிலு தான். கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாகவும் அண்ணமார தம்பிமாரே, ஆளான தங்கமாரே, அண்ணமார தம்பிமாரே, ஆளான தங்கமாரே. அப்படி வடக்கால காத்தடிச்சா வாடை அடிக்கும்பாக. நார்த்து இதெல்லாம் பழைய கதை. இப்போ எல்னினோல இல்லை, பழைய காலத்தில். அந்த வடக்கால காத்தடிச்சா வாடை அடிக்கும்பாக. தெற்கால காத்தடிச்சா தென்றல்னு சொல்லுவாங்க. மேற்கால காத்தடிச்சா மேன்மைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிழக்கால காத்தடிச்சா கிழவிகளும் குமரிம்பாக. ஏன் கவலிகளும் குமரிம்பாங்க? ஏன்னு நம்ம ஊர்ல ஒரு பாட்டு. என்ன பாட்டு? கிழட்டு குரங்குக்கு மறு சடங்கு கேட்டு அப்போறம் நீ உறங்கு. கிழட்டு குரங்குக்கு மறு சடங்கு அப்படி கேட்டு அப்போறம் நீ உறங்கு. மானிட்டு போடுங்க. சடங்கு கழிக்க போராகலாமாமே, சரட்டு வண்டியில வாராகலாம். சடங்கு கழிக்க போராகலாமாமே, சரட்டு வண்டியில வாராகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கால காத்தடிச்சா வாடை அடிக்கும்பாக. தெற்கால காத்தடிச்சா தென்றல்னு சொல்லுவாங்க. மேற்கால காத்தடிச்சா மேன்மைன்னு சொல்லுவாங்க. கிழக்கால காத்தடிச்சா கிழவிகளும் குமரிம்பாக. ஓஹோ, இது எந்த ஊரு காத்து? யாருக்கு தெரியும்? பறிச்ச நாத்து. எக்காலம் ஊதி இங்கே படிக்க போறோம் பாட்டு. கதை சொல்லி வந்திருக்கேன், கதை சொல்ல வந்திருக்கேன், கதை சொல்லி வந்திருக்கேன், கதை சொல்ல வந்திருக்கேன். கேளுங்க கேளுங்க கேளுங்களே, ஆமா பாருங்க பாருங்க பாருங்களே. கேளுங்க கேளுங்க கேளுங்களே, ஆமா பாருங்க பாருங்க பாருங்களே. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல என்று ஓடு ராஜா மகாராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா.
ஏன் பாடி முடிக்கணுமா? ஏன் எம்ஜிஆர் எதில் போவார்? எம்ஜிஆர் எதில் போவார்? குதிரையில் போடுறான். குதிரையில் போவார். குதிரையில். அப்போ பெட்ரோல் என்ன விட? அப்போல்லாம் பெட்ரோல் இல்லை. அப்போ ஈரானில் குண்டு போடலை. ஈரானில் வந்து அவங்க ஒப்பந்தம் முடியுதுங்கிறாங்க, அப்புறம் போடுறாங்க. அவன் டொனால்டு ட்ரம்பா இல்லை பெட்ரோல் பம்பா? படுத்துற மெட்ராஸில் ஒருத்தன் இந்த ராக்கெட் வெடி இருக்குல்ல, ஆமாம், தீபாவளிக்கு வெடிப்போமே, ஆமாம், அதை பற்ற வச்சு ஒரு கடைக்கில் விடுறான். சரி, கடைக்காரன் பதறி போய், ஏன் எதுக்குறா என் கடைக்குள்ள விடுற? ஏன்டா ராக்கெட்டை ஏன் கடைக்குள்ள விடுற? நீ தான் எண்ணெய் கடை வச்சிருக்காங்கிறான். அந்த ஆளு சொல்றாரு, நான் செக்கெண்ணெய் வச்சிருக்கேன்டா லூசு போயில. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டா, எண்ணெய் இருக்கிற இடத்துலலாம் குண்டை போடுறான்ட்டு அவன். நம்ம வந்து ஆமா எப்படின்னா, நம்ம தான் லூசுகள்கிட்ட மாட்டிருக்கோம்னு நினைச்சா, ஆமா, அமெரிக்காலாம் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க 1ஆம் நம்பர் லூசுகிட்ட மாட்டிருக்காங்க பாரு. அதுதான் பெரிய கொஞ்சம் பிரச்சனை. ஆமா, அடே அப்பா, அதையெல்லாம் போறாங்க விடுங்க, அவங்க குண்டை போடுறாங்க. ஆமா, அங்கே குண்டை போட்டாங்கன்னா இங்கே நம்ம வீட்டில் குடும்பத்தில் பெரிய குண்டா வெடிக்குது, சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க படத்தில் பார்ப்ப சிலிண்டர் தான் இந்த நாட்டில் எவன் சிலிண்டர் கொண்டாந்து போடுறான்னா அந்த தொழிலாளி தான் பிரதமர். அந்த தொழிலாளிக்கு இருக்கிற மரியாதை இந்த எவனுக்குமே கிடையாது. சந்தோஷம், நல்ல கைத்தட்டுக்கு தொழிலாளிக்கு. அவர் இல்லைன்னா எவன் இங்கே அடுப்பு சோதிக்க முடியாது. அந்த 2 விஷயம் என்ன, பட்டுக்கோட்டையை பற்றி சொன்னார். ஆமாம், பொதுச்செயலாளர் பேசினார். ஆமாம், அது பொன்னுச்சாமி மிஸ் ஒன்று கதை சொன்னார். பொன்னுச்சாமி மிஸ் பட்டுக்கோட்டைக்கு ஒரு கல்யாணம், இது ஒரு விஷயம் உண்டான். என்னது? காசே வராது. காசு வந்துச்சுன்னா போய் நேராக பொன்னுச்சாமி மிஸ்ஸுக்கு போயிட்டு வரான். நல்லா சாப்பிட்றது, ஃபுல்லாக கட்டுறது. ஓஹோ, ஃபுல்லாக கட்டிட்டு அடுத்த நாள் பார்த்தா பாத்ரூம்குள்ள 1.5 மணி நேரம் உட்காந்துருக்காரு. நல்லா சாப்பிட்டுருக்காருல்ல, எல்லாம் சாப்பிட்டு வெளியில் வந்திருக்காரு, அப்படியே வயிற்ற பிடிச்சிக்கிட்டு. அவர் தான் எதுக்காக இருந்தாலும் பாட்டு தானே. ஆமாம், அவர்கிட்ட போய் என்ன ரொம்ப டயர்டாகி 1 மணி நேரம் கழிச்சு பாத்ரூம்ல இருந்து வர்ற அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்? அதுக்கு பாட்டு பாடியிருக்காரு. என்ன பண்ணுறாரு? காரந்தின்னு ஓரமெல்லாம் எரியுது, பொன்னுச்சாமி காடை செஞ்ச காரியமோ காலையில தெரியுது. பொன்னுச்சாமி காரந்தின்னு. ஆமா, அப்படி இருக்குமா? அப்படி இருக்கு வச்சுக்க. தெரிஞ்சுக்கிறேன், இது ஒரு கொஸ்டின். டிஎன்பிசியில் கேட்பாங்கல்ல, அடுத்த முதல்வர்ல சும்மாரா, டிஎன்பிசியில் கேட்பாங்கல்ல, அடுத்த முதல்வர் வேற சினிமாவில் நடிச்சுட்டு இருக்க முதலமைச்சர் ஆயிடுவேன். நான் நடிக்கலவே இல்லைடா. அப்ப அந்த அர்ஜுன் பாலக்குடியில் பாடுவாங்க. ஆமா, பாண்டிய குமாரியான பவையல்லியே, பட்டம் பொருந்திய மதுரையாலும் சௌபாக்கியவல்லியே, பாண்டிய குமாரியான பவையல்லியே பவையல்லியே பவையல்லியே. இது பவளக்குடி நாடகத்தில் பாடும். ஒவ்வொரு பாட்டுக்கு மயானகாண்டம்னா என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அதுக்கு ஒரு சிறப்பான பாட்டு இருக்கும். பாட்டு இருக்கு. காட்டுக்கு போன எந்த அப்படியே கத்துவாங்க. எந்த காட்டுக்கு போனாப்புல? ரைட், நம்ம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது சண்டை வந்துட்டு விட்டுரு. அது தர்ப்பப்படுங்க போயிருப்பாங்க. தர்ப்பப்படுங்க போய் ஒரு பாட்டு வரும். ஆமாம், அந்த தர்ப்பப்படுங்க போயில நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, அந்த நாடகங்களை எவ்வளோ விஷயங்களுக்கு உள்ள. அதில் இன்றைக்கும் அன்றாட அரசியல்களை உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறார்கள் கோமாளிகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், நாடகங்களில் நாடகங்களில் அதில் பாடுவாங்க. இந்த தர்ப்ப புல் பிடுங்க போகும், தர்ப்ப புல் பிடுங்க போய் அந்த புல் வந்து ஆட்டுக்கா மாட்டுக்கா? இல்லைண்ணே, அந்த புல்லு சொன்னியே அது ஆட்டுக்கா மாட்டுக்கான்னு இல்லை, ஒரு புல்லு சொன்னியே அது சாமிக்கு. டேய், சாமிக்கு. சாமியே புல் சாப்பிட்றாரா அவர்? அது ஒரு நடந்துச்சு காஞ்சிபுரத்தில். அத்திவரதர்னு 40 வருஷமா தண்ணியில் இருந்தார். ஆமாம், அதனால எல்லாரும் போனாங்க. உங்க ஊர்ல இருந்து ஒரு லாரி எடுத்துட்டு போனாங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் கேட்டான், எங்கடா போடுறாங்கன்னு கேட்டான். அத்திவரதையே உடைச்சு விட்டாருயா. ஆமா, என்ன கேட்டான்? எங்க போறாங்க? காஞ்சிபுரத்துக்கு. அத்திவரதம் ஏன்? அவரே 40 வருஷமா தண்ணிக்குள்ளே இருந்து இப்ப தான் எந்திரிச்சு மேல வந்திருக்கிறாரு. நான் 50 வருஷமா தண்ணியில இருக்கேன், என்னைய பார்க்க எவனும் இல்லை அப்படின்னா சொன்னா வச்சுக்கோங்க. இப்ப சாமிக்கு பிடுங்க போறாங்க. இப்ப பாருங்க, இப்போ நீங்கள் இப்போ டாக்டர் போயிட்டாரு, சொல்லிட்டு போனார். ஆமாம், மருத்துவர்லாம் இருக்கீங்க. ஆமாம், நம்ம வைத்தியம் பார்ப்போம். மாட்டுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க, மனுஷனுக்கு, நாய்க்கு, எல்லாத்துக்கும் உண்டு. ஆமாம், உத்தரப்பிரதேசத்தில் சாமிக்கு போய் டாக்டர் வைத்தியம் பார்த்துருக்காரு.
எல்லா டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்தாங்களா? செக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸ்டெத்தஸ்கோப் போட வச்சிருக்க படம் வந்திருக்கு பாருங்க. நீ பார்த்துருப்பியே, இதில் வந்துருக்கு, யூடியூப்ல வந்திருக்கும். அப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கிறவங்களோட இருக்கிறோம் புரியுதா உங்களுக்கு? அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அவர் அந்த டாக்டருக்கு படிச்ச அந்த டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர். நம்ம எதுக்கு நீட்டு வேணாங்கிறோம்? ஒழுங்கா படிச்சு இங்க டாக்டர் ஆகி நல்லா தானே இருந்தான். ஆமா, அவன் படிச்ச அந்த டாக்டர் வேற அதை போய் அந்த சிலையை போய் எல்லா டெஸ்ட் எல்லாம் ஹார்ட்டெல்லாம் வச்சு பார்த்துட்டு, ஹார்ட், கிட்னி எல்லாம் செக் பண்ணிட்டு, ஆமா, ஆரோக்கியமா இருக்காரு. நல்ல ஆரோக்கியமா இருக்காரு. ஒரு சர்டி இப்போ நீ சாமியை லூஸ் ஆக்குறியா, எங்களை லூஸ் ஆக்குறியா? யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட போய் தானே எல்லாம் வேண்டாம். ஆமா, அவர் தானே எல்லாம் கொடுக்குறங்கிறது. அவர் ஆரோக்கியத்தானே இருக்கிறாரு. ஆமா, அவருக்கு இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம ஏற்கனவே சாப்பாடுலாம் சப்பா கொடுத்துருக்கோம் போல இருக்கு. ஓஹோ, அவருக்கு எதுவும் நெஞ்சடி ஏன் வந்திருக்கும்? ஆமா, அயோத்தியில போட்ட உண்டியல் காசையே திருடி போறாங்களே. அவர் எங்க இருந்தாப்ல? யாரு? ராமச்சந்திரன். நீ உன் கேள்வி எல்லாம் சிக்கலா இருக்கு. ஏற்கனவே ஒரு ஆளு நம்மளை பத்தி விசாரிச்ச சொன்னா அவன்கிட்ட வேளாஞ்சாமி முக்கியமான ஒரு கேம் சேஞ்சர் புதுக்கோட்டைன்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. அந்த 2 பயலுக இருக்காங்க, ரொம்ப எங்களை திட்டுறாங்க அப்படின்னு நம்ம புள்ளி வைக்கப்பட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்க. ஆமா, கவனக்குறைவா இருக்க. ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் காசை வசூல் பண்ணி வழக்கு செலவுக்கு அனுப்பிவிடுங்க. இதுல நான் தர்மபுள்ள பிடுங்க போவாங்க. அந்த இதுல அச்சந்திர மாயண்டத்துல அப்ப ஒரு ஐயர்ட்டு பையன் வருவான். அது அந்த ஐயர் வீட்டுல தானே வித்திருப்பாங்க. ஐயர்ட்டு சந்திரமதியா ஐயர்ட்டு பையனா எப்படி இருப்பாப்ல? பூணூல் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். சரி, அதான். வேற என்ன? வேற பிறக்கல இருந்து தெரியாது, அடையாளம் தானே. அப்ப இந்த கோமாளி பாடுவாங்க. லேட்டா வரேன், தர்பப்புல் பண்ணிட்டு வரும்போது. வந்தான் பிராமண புள்ளை, வனத்தை நாடி வாரான் பிராமண புள்ளை. வந்தான் பிராமண பிள்ளை, வனத்தை நாடி வாரான் பிராமண பிள்ளை. குளிச்சு தலை முழுகி கோயிலுக்கு போய் புட்டு, குளிச்சு தலை முழுகி கோயிலுக்கு போய் வந்து, குளிச்சு தலை முழுகி கோழிக்கறி தின்னு புட்டு, குளிச்சு தலை முழுகி கோழிக்கறி தின்னு புட்டு. வந்தான் பிராமண பிள்ளை, வனத்தை தேடி வாரான் பிராமண பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோமாளி பாடுறான்னு என்ன அர்த்தம்? அவ தின்றுருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவர்தான். இதுல இந்த சத்யவான் சாவித்திரியில ஒரு பாட்டு வரும். சத்யவான் சாவித்திரி. அதுல உங்களுக்கு தெரியும், அது சிவாஜி சாவித்திரி நடிச்சு, சாவித்திரி என்ற அசாத்தியமான நடிகை சிவாஜி கணேசனையே தூக்கி முழுங்கின சீன்லாம் இருக்கு. அதுல இருக்கு இதுல. ஆமா, ஏனோ என்னை எழுப்பலாம் நாய் மடமானே, எனக்கு அதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்க நானே நானே. ஆமா, இது இந்த சின்ன வயசுல இந்த நாடகத்தை எல்லாம் பார்த்தது. அப்ப இந்த சத்யவான் பின்னாடி ஒரு ஆள் வருவான். சத்யவான் தோழன். ஆமா, சத்யவான் மன்னர். அவனுடைய நண்பன் வருவான். ஓஹோ, அவன் பேரு சுமாலி. இந்த சீன் எப்படி இருக்கும்னா, முன்னாடி சத்யவான் வெயிட் பண்ணுவார். ஓஹோ, வெயிட் பண்ற சுமாலி சுமாலி ஓஹோ சுமாலி எங்கடா போனாயின்னு தேடுவார். சரி, அவன் அப்படியே அந்த ஸ்கிரீனுக்குள்ள இருந்து இப்படி வருவான், இப்படியே வருவான். என்னடா செஞ்ச? இப்படியே இழுத்துக்கிட்டு வருவான், இழுப்பான் கையில. வரமாட்டேங்குது. என்னடா சுமாலி, என்ன பண்றான்? உன் குதிரை பறந்து வந்துருச்சு. சரி, என் குதிரை அப்படி இல்ல. என்னாச்சு? 8 பேர் முன்னிலுக்க, ஓஹோ 10 பேர் பிட்டத்தை பிடித்து முந்தல்ல இப்படி தாண்டா என் குதிரை வருதும் பாரு அப்படிம்பாரு. சரி, எனக்கு இதெல்லாம் குதிரையை காட்ட மாட்டாங்க. ஆமா, அப்போ ஆக்ஷன் தான். நாடகத்துக்குள்ள உள்ள இழுக்கிற மாதிரி வச்சுட்டு அங்க குதிரை இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன், நடிப்பு. அப்புறம் சினிமாவில் பார்த்தோம் குதிரை. குதிரைகளோட அப்புறமா கொஞ்சம் வளர்ந்தோம். சரி, இந்த குதிரையோட குணம் இருக்குல்ல, என்ன குணம்? அது ரொம்ப முக்கியமானது. என்னது? நீங்க குல்சாரின்னு ஒரு நாவல் இருக்கு. ஆமா, ரஷ்யாவுடைய புரட்சிக்கு பிந்தைய நாவல். ஜிங்கிஸ் ஐத்மாத்தோ எழுதிய குல்சாரின்னு ஒரு மிக பிரபலமான நாவல். சரி, அந்த நாவல் குல்சாரிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது குதிரை பேர் தான். குதிரையும் ஒரு கம்யூனிஸ்ட் தான். ஓஹோ, அந்த குதிரை அந்த உலகத்தில் ரஷ்யாவுக்கு புரட்சிக்கு பிறகு மக்கள் மனநிலை என்னவாக மாறியதுங்கிறத ரொம்ப சூப்பரான எழுதின நாவல் அது. அந்த நாவல்ல அதை என்னன்னா, அந்த குதிரையை விட முடியாம கடைசியில சாகுற வரையும் அந்த குதிரையோடய போராடிட்டு இருப்பாரு. ஓஹோ, செத்து போவார். சரி, இந்த நாவலை படிச்சோம் குதிரையில. இதெல்லாம் படிச்சோம். இதை ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிறீங்க? இப்ப மணிகஸ்ட்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு. அதோட தொடர்ச்சியா பெர்லின்னு ஒரு வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, இப்ப 2வது பெர்லின் வந்துருச்சு. சரி, 2வது பெர்லின்ல ஒரு வீட்டுக்குள்ள பெரிய கோடீஸ்வரனை கொள்ளையடிக்க ஒரு கும்பல் போய் இருக்கும். அந்த கும்பல் கோடீஸ்வரனோட ஒய்ஃப் என்ன பண்ணும், இந்த கொள்ளையடிக்க போன ஒரு ஆளே லவ் பண்ணிடும். இப்ப என்னடா பண்றது, இல்லாட்டி உன்னை கொன்றுவேன்னு அது சொல்லும். ரொம்ப மன உளைச்சல் இருக்குல்ல, இந்த கொள்ளையடிக்க போனவங்க தெரிஞ்சு அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ இது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு
சரக்கை ஊற்றி கொடுத்து கொள்ளடிக்க போனால் அதெல்லாம் லவ் பண்ணுவாங்களாண்ணே? கொள்ளடிக்க போனால் லவ் பண்ணுவாங்களா? ஏன் லவ் பண்ணுற முறை தான் கொள்ளையடிக்கிறான், மனதை கொள்ளையடிக்கிறான் அவன். நம்மளுக்கு கொஞ்சம் கவிதை தெரியும். சரி சரி சரி, பொதுச்செயலாளர் உட்காந்துருக்காரு, பொதுச்செயலாளருக்கு சொல்லிக்கிறேன். சரி, இப்போ இந்த கதையில் ஒருத்தர் கொள்ளையடிக்க போகிற அந்த பொண்ணு லவ் பண்ணுது, அவனை அவர் மனக்குழப்பத்தில் இருப்பார். சரி, அப்போ அந்த 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 முதலாளி என்ன பண்ணுவான், வா அப்படின்னு சரி அவன் அவன் குதிரைலாயத்தை கூட்டிகிட்டு போவான். ரொம்ப அருமையான காட்சி அது. அந்த குதிரை அப்படியே நிற்கும். சரி, இப்போ அவன் சொல்லுவான், அந்த குதிரையை போய் நீ அப்படியே படபடன்னு ஆடிட்டு இருக்கும், என்ன குழப்பமான்னு இருப்பான். ஒரு இடத்த சொல்லி அந்த குதிரையோட அந்த இடத்துல கை வை, மட்டும் வச்சுட்டு அப்படி அணைச்சிக்கோ. சரி, இப்போ உன் எண்ண ஓட்டத்தை எல்லாம் நீ மனதுக்குள் அப்படியே நீ சொல்லு அப்படின்னு குதிரைகிட்ட சொல்லு. அந்த குதிரையை அதை ரிசீவ் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை. சரி, நீங்கள் குதிரையோடைய அந்த இது படம் எடுத்தையில் கூட ஒரு கதை சொன்னாங்க பார்த்தீங்களா? என்னது? நடிகர் பிரபு இருக்கார்ல, அவர் குதிரையேற்றம்லாம் தெரிஞ்சவர். ஆமாம், நம்ம இந்த படம் எடுத்தாங்களே இப்போ மணிரத்னம் எடுத்தாரு, அந்த பொன்னியின் செல்வன். அப்போ அந்த தாய்லாந்தில் ஷூட்டிங் போயில குதிரையை ஒரு குதிரை கட்டுக்கடுக்கமாக குதிச்சிருக்கு. சரி, பிரபு ஏறி காட்டுக்குள்ளே போயிட்டாராம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த குதிரையை கட்டுப்பாட்டோடு கொண்டு வந்துட்டாரு. அந்த குதிரை பழகுனவங்களுக்கு தெரியும். சரி, அந்த குதிரையோட நுட்பம் அது என்ன பண்ணும்னு. குதிரை ரொம்ப வித்தியாசம், ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. மனுஷன்லயே இவ்வளவு குணம் இருக்கும்போது குதிரைக்கு இருக்காதா? அப்ப குதிரைக்கு இவ்வளவு குணம் இருக்குன்னா இப்ப மாட்டுக்கு பல குணம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, சந்தையில பார்த்திருக்கீங்களா மாட்டு வியாபாரம்? ஆமா, மாட்டு வியாபாரம் எப்படி பண்றாங்க? எப்படி? மாடு அங்கே நிற்கும், அது புள்ள திணிக்கு நிற்கும், பேசாம நிற்கும். மாடை விற்கிற ஓட்டி இருந்தால, ஆமா, அவன் அந்த பக்கம் நிற்பான் செவனேன்னு குடிச்சுக்கிட்டு. இது நன்மாரன் சொன்ன கதை. இந்த பக்கம் மாடை வாங்கணும்னு முடிவு பண்ணாம பாருங்க, அம்மா அவன் நிற்பான். மாடு வாங்குறவன் இங்கே நிற்பான், மாடு விற்கிறவன் அங்கே நிற்பான், மாடு பாட்டுக்கு வைக்கிறதுக்கு நிற்கும். சரி, இந்த 2 தரகர் என்ன பண்ணுவான், துண்டை போட்டுக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. மேலே இல்ல பணையம் தட்டைக்கு கீழே விற்கிறவன் பார்ப்பான், அப்படி என்னத்தை மேலேன்றாங்க, ஆமா என்னத்தை கீழேன்றாங்க, ஒண்ணுமே புரியாது. ஓஹோ, விலைய முடிச்சு விட்டுருவாங்க. சரி, இது நம்ம ஊருக்கு தமிழ் மண்ணுக்கு எருதுகள் தான் இருந்திருக்கு, இங்க குதிரை இல்ல. ஆமா, மன்னர்கள்லாம் குதிரையெல்லாம் வாங்கியிருக்காங்க. சரி, குதிரையெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆமா, வாங்கித்தான் குதிரையெல்லாம் வச்சிருக்காங்க, வச்சு குதிரைப்படை. ஆமா, இது குதிரைப்படையெல்லாம் வச்சிருக்கான், வெட்டியிருக்கான், பண்ணியிருக்கான், போயிருக்கான்னு வச்சுங்க. சரி, இப்ப இந்த குதிரையை விற்கிறாங்கல்ல, ஆமா, அராபியர்கள் தான் அந்த காலத்துல குதிரை வியாபாரம் பண்ணிருக்காங்க. பெரிய ஃபேமஸ். அதுதான் அன்னைக்கு விலை உயர்ந்தது குதிரை. ஆமா, வைரமும் குதிரையும் விலை அவ்வளவு அதிகம். அப்ப இந்த குதிரையை பேசி முடிக்கிறதுல பல களவாணித்தனம் பண்ணிருக்காங்க. அப்பவே இது இப்படிப்பட்ட குதிரை, அது அப்படிப்பட்ட குதிரைன்னு சொல்லி வித்துருவாங்க. இது எதுவும் குதிரைக்கு தெரியாது. இப்ப மாடை விற்கிறது மாட்டுக்கு தெரியாது, மாட்டுக்கு தெரியாத மாதிரி குதிரைக்கு தெரியாது, எதுவும் குதிரைக்கு தெரியாது. அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது அருமையான குதிரை, சூப்பராக ஓடும், எல்லாம் கொள்ளெல்லாம் நீங்கள் வைக்கல, பச்சை தண்ணி வச்சாலும் பறந்து போகும்பேன். அப்படி. சரி, இது குதிரை வியாபாரம் பண்றதுலேருந்து 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பாவில் இந்த வார்த்தை தோன்றது, குதிரை பேரங்கிற வார்த்தை. குதிரை பேரம். ஏன் பொய் சொல்லி வித்து போடுவாங்க. இந்த வியாபாரத்துல ஒரு உண்மை இல்ல, அது குதிரைக்கே தெரியாது. ஆமா, வித்தாங்க. இது 17ஆம் நூற்றாண்டுல வந்த பேர். சரி, இப்போ ஆனா நம்ம ஊர்ல 3ஆம் நூற்றாண்டுல ஒரு கதை இருக்கு. என்ன கதை? அது சூப்பர் கதை. என்னது? அரிமர்த்தன பாண்டியன் மன்னவன் தான். எந்த ஊர்ல? பாண்டியன் எங்க இருப்பான்? பாண்டியன் மதுரையில தான் இருப்பான். பாண்டியன் மதுரையில தான். ஆமா, வெங்கடேஷ் அங்கே தானே இருக்காப்புல. இப்போ 3ஆம் நூற்றாண்டில். ஆமாம், அங்கேருந்து மந்திரியாக இருந்தவர் மாணிக்க வாசகர். அவர்கிட்ட போய் இங்கே போய் அரேபிய குதிரை கடற்கரை பக்கம் இருக்கும், இந்த துட்டுக்கு மனுஷன் வந்தார். அவரா? துட்டுக்கு இல்லடா, புட்டுக்கு என்ன சிக்க வைக்கிற. அவர் சிவபெருமான். மாணிக்க வாசகர் இல்லை, மாணிக்க வாசகர் குதிரை வாங்க அனுப்புகிறாங்க. சரி, அவரு அப்படியே நடந்து அந்த காலத்துல ஏது அப்படியே காளையார்வேல் இப்படி வந்து தேவட்டில் இங்கே யார் வீட்லயே இங்கே படுத்துருந்துட்டு மகாராஜா அப்போ வீடெல்லாம் இங்கே கட்டலை, அவங்க இருந்தாலும் படுக்க விட மாட்டாங்க. அப்படியே நடந்து போய் அப்போ அப்படியே போயிருக்காங்க. நடந்து போயிட்டு ஆவடார்வேல் பக்கம் தானே போய், ஆவடார்வேல் எங்கள் ஊருக்கு வந்துட்டார். அங்கே வந்துட்டாப்புல. அங்கே போய் உட்காந்து அவருக்கு இப்படி புறப்பட்டு ரொம்ப காலமாக உள்ள நடந்து வந்தாரா. சரி, அவர் மந்திரியா இருந்தவர் அங்கே எதோ ஏற்றி விட்டாங்க. சிவனே சிவனே சிவனேன்னு எழுதிக்கிட்டே வந்தவர் சிவனான்னு வந்துட்டு சிவன் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாப்புல? ஏய், எனக்கு கோயிலை கட்டு.
காசு மண்ணம்ட்டு காசு, சரி, குதிரை வாங்குற காசு, குதிரை வாங்குற காசு. இப்படியே வெயிட் பண்ணாரு. சரி கோயிலை கட்டுவோம்னு கட்டிட்டார். இது கதை, இது கதை. கோயிலை கட்டிட்டார். கோயிலை கட்டிட்டா என்னடா போனோம் ஆளு குதிரை வாங்க போனோம் எங்கடான்னு ஆளை காணோம்னு 4 குதிரையில 4 பேர் அனுப்பிட்டான். மன்னர் அனுப்பிட்டார். ஆமா. வந்து பார்த்தா இவன் கோயிலை கட்டிட்டு குதிரையும் வாங்கல உட்காந்துருக்கான். உடனே குடிச்சுவாடா அவனன்ட்டு கொண்டு வாய் அவனை. அவனை விடக்கூடாது புரியுது, ஏமாத்திட்டான். ஆமா அப்படின்னு கொண்டு அரைச்சிட்டாங்களாம். சரி, அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சிவனே உனக்கு தான் கோயில் கட்ட சொன்னா, நான் கோயிலை கட்டின குதிரை வாங்குற காசுல கோயில் கட்டிவிட்டேன். அந்த ஆள் இப்ப என்னை கூட்டி கொண்டு போய் கொண்டாலும் கொண்டு விடுவேன். சிவனே நீ தான் என்னை காப்பாத்து, என்ன செய்ய போற அப்படின்னு கேட்க. ஆமா, அதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணாப்புல, அதுல முக்கியமான சிவபெருமான் பெரிய ஆளு. ஆமா, ஏன்னா நெற்றிக்கண் திறப்பின்னு குற்றம் பண்ணா எரிச்சு விடுவார். அவரு படக்குன்னு எரிச்சு விடுவார். அவ்வளவு பெரிய சிலிண்டர் வச்சிருக்காப்புல, இல்லைன்னா எரிச்சு விடுவாருன்னு. அவரை எரிச்சிருவாரு. அப்படி ஆளு, அப்படிப்பட்ட கோவக்காரர் அவரு. ஏன்னா ஒரு தடவை சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வந்துருச்சு. 2 பேரும் அண்ணன் தம்பியா? வேற ஆளுங்க தான், வேற கம்யூனிட்டி. வேற ஆளுங்கன்னா வேற கம்யூனிட்டி தானப்பா. எல்லாமே வேற தான். இப்பதான் ஒன்னாக்கிட்டாங்க. எல்லாமே வேற. சரி, நம்ம அதுக்குள்ள போனாங்க. பிரம்மனுக்கும் விஷ்ணு பயலுக்கும் சண்டை, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரிய ஆளுன்னு சண்டை. சரி, பஞ்சாயத்துக்கு சிவன்கிட்ட போயிருக்காங்க. சிவன் அவரோட பெரிய ஆளுன்னு தெரியாதுல்ல. முதல்ல பஞ்சாயத்துக்கு போனாங்க. சரி, சிவனுக்கு கோவம் வந்துருச்சு. தீர்ப்பு எப்படி சொல்றது? நீ பெரிய ஆளா கோவம் வந்துரும்ல. நீ அமித்ஷாவுக்கு அனுப்ப வேண்டியதானே. சரி, நீ புராண கதையை சொல்லிட்டு இருக்க. இப்போ விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கு சண்டை, நேராக சிவன்கிட்ட போயிட்டாங்க. சிவனுக்கு பிரச்சனை ரைட்டு வந்துருச்சு. இப்ப சிவன் என்ன பண்ணாராம்? இப்ப எடப்பாடி எங்க இருக்காப்ல? நம்ம வாயும் சும்மா இருக்காது. இப்ப விஷ்ணுக்கும் பரமனுக்கும் சண்டை, 2 பேரும் பிரச்சனை ஆகி நேரம் சிவபெருமான் போட்டாங்க. சிவபெருமான் போனோடனே சாரி கூல் டவுன், பிபி மாத்திரை எடுத்துட்டு வா, ஏத்தி விடுறாங்க. பரமனுக்கும் விஷ்ணுக்கும் சண்டை. சிவபெருமான் போனாங்க. சிவபெருமான் டக்குன்னு என்ன பண்ணாரு? என்ன பண்ணாப்ல? உனக்கு நான் என்னடா அப்படி திருப்பி சொல்றது? உங்களை நீ பெரிய கேக்குறியா அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி நின்னாரு. யாரு? சிவபெருமான் நின்னோன்னே, இப்ப நீ போய் மேல என் முடி தலை எங்கன்னு பாரு, பாத்துட்டு வா அப்படின்னாரு. சரி, பிரம்மா அன்னப்பறவை படம் இது எடுத்து அவதாரம் எடுத்து மேல பறக்க ஆரம்பிச்சு. மேல போயிட்டே இருக்காப்ல. இன்னைக்கு ஒரு ராக்கெட் விட்டாங்க பாருங்க, அது மாதிரி. இன்னைக்கு ஒரு ராக்கெட் விட்டாங்களா? ஆமா, நம்ம எல்லாம் ராக்கெட் விட்டோன்னு குதிக்கிறோம். ஆமா, நான் 20 வருஷமா சொல்றேன், அதெல்லாம் வாடகை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம்டா இந்தியா, வேற ஒண்ணும் இல்லைன்னு. அது உண்மை என்னன்னா, நம்ம செலவு வெளிநாட்டு ராக்கெட்டுகள் விண்கலத்தை ஏத்துறதுக்கு நம்ம வாடகை வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, அப்பப்ப நம்ம விஞ்ஞானி ஏதோ விண்கலம் இப்பதான் கண்டுபிடிச்சு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னைக்கு ஏத்துனது இன்னொரு நிறுவனத்தோட மொத்த இது அது ஏத்திருக்காங்க. அது மாதிரி அவர் பறந்து போய்கிட்டே இருக்காரு. யாரு? பரம மேல. விஷ்ணு என்ன பண்ணாரு? பன்றி அவதாரம் எடுத்து, நேரம் இல்ல, பன்றி அவதாரம் எடுத்து கீழே போயிட்டாரு. பூமி கீழே போயிட்டே இருக்காரு. சரி, சிவனோட அடியை பார்க்கவே முடியல. மேல போனவர் முடிய பார்க்க முடியல, அடிய பார்க்க முடியல. 2 பேரும் தோத்து வந்தாங்க. எப்பா நீதான் பெரிய ஆள், தருமி மாதிரி சொல்லிட்டாங்க. நீதான் பெரிய அவனே இவனே என்று இருப்பதெல்லாம் சிவனே என்று ஏற்றுக்கொள்கிறேன். நீ இந்த காட்சியை ஒளி வடிவமாக நின்று மக்களுக்கு காட்சி தர வேண்டும். சரி, அப்படின்னு அப்படி நின்னதுதான் ஜோதியாக வந்தவர். அதுக்காக தான் திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறதாக நம்ம புராணங்கள் சொல்லப்படுது. புரியுதா? இதுதான் புராணம். இதுல இன்னொரு கதை இருக்கு. லால்குடி இன்னொரு கதை இருக்கு. இன்னொரு கதை என்ன? அந்த காலத்துல நெருப்பு இருக்குல்ல. ஆமா, கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும். கிராமங்கள்ல நெருப்பு தீப்பெட்டி இருக்காது, கிடைக்காது. எல்லார் வீட்லயும் தீப்பெட்டி இருக்காது. ஒரு சில வீடுகள்ல தான் தீப்பெட்டி இருக்கும், நெருப்பே இருக்காது. ஆமா, 3 வேளை சாப்பாடு செய்யறதே பெரிய விஷயம். அப்போ நெருப்பு இருக்காது. நம்ம தோழர்கள்லாம் தெரியும், தலைவர்கள்லாம் தெரியும். ஆமா, கிராமங்கள்ல அப்படி ஒரு சில வீடுகள்ல தான் இருக்கும். சரி, அப்படி எங்க வீட்ல எல்லாம் நெருப்பு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்ப பத்த வைக்கிறதா உங்க வேலை. அதுக்கு பேர் பத்த வைக்கிறதுலடா. அந்த காலத்துல அதுக்கு பேர் வாழ வைக்கிறது. நீ நீர் திருத்தி சொல்ற ஐயா. அது பத்த வைக்கிறது அந்த வேலையா இருந்திருக்கு. 30 வருஷமா அதை தானே செய்யறோம். அப்ப ஆனா புடிச்சு எரியவே மாட்டேங்குதே. நம்மளும் ஊதி பத்த வைக்கிறோம். நல்லா அப்படி எரியல எவனா தண்ணியை ஊத்திட்டு போயிடுறாங்க. நமத்து போயிரு அப்புறம் போயிடுது. அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் கலகலங்க இருங்க பாத்துக்கிட்டு கங்கு வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க. ஆமா, நெருப்பு கங்கு கொட்டாச்சிட்ட வாங்கி. ஏன் அப்ப நெருப்புகள் வந்து
ஒரு காலத்தில் உடைமை அது. ஆமா. நெருப்பை யார் வச்சிருக்காங்களோ வச்சுக்க முடியாது, மன்னர் வந்து பிடிச்சிருவாங்க மன்னரோட ஆளு. ஆமா, வீட்டுல நெருப்பு இருந்துச்சுன்னா பெரிய பணக்காரன் அவன். 6 மணிக்குள்ள எல்லா மேட்டையும் முடிச்சு படுத்துருவாங்க. அப்பெல்லாம் நெருப்பு வச்சிருந்தா ஐடி சோதனை போகும். அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு. அப்ப ராஜாக்களுக்கு ஆயுதம் செய்ய, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நெருப்பு வேணும்ல. சரி. அப்ப என்னன்னா ஒரு ஊருக்கே மானியம் கொடுத்து 24 hours அவங்க நெருப்பை உருவாக்கிட்டு இருக்கதான் அவங்க வேலை. நெருப்பு உருவாக்காக அவங்களுக்கு காடு நேனாமல வேலை எல்லாம் கொடுத்து ஊரையே வச்சிருப்பாங்க ஒவ்வொரு மன்னரும். அப்ப அப்படி இருந்த காலம். அவங்களோட வாரிசு தான் இப்ப கரிமுட்டை போடுறவங்களா கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன அப்ப ராமநாதத்துல மட்டும்தான் எல்லாம் மன்னர் இருந்தானா? சரி, நீ கரையை சொல்லு, நான் எதுவும் பேசல. உன்னை சொல்லி தான் கூட்டி வந்தேன். இன்னைக்கு எதுவும் பேசாதடான்னு. என்னைக்கு சொல்றனோ அன்னைக்கு தான் அதிகம் பேசுறான். சரி, நேரம் இல்லை. சொல்ற டயத்துல முடிக்கணும். நடை காவல்துறை வந்துருவாங்க. இப்போ இதில் விட்ட நம்ம நெருப்புல விட்டு இதுக்கெல்லாம் வர சொல்லு காவல்துறையை. அதுக்கு தான் வருவாங்க, இல்லைன்னா கொண்டு அடிச்சு கொண்டுருவாங்க. சும்மா சரி, சுமார் சுமார். நீங்க கை மாட்டி மாட்டி விடுறாங்க சும்மா. இப்ப அடிச்சு கொண்டு நெருப்பு வச்சிருந்தாங்கல்ல. அப்ப இங்கே புத்த பிக்குகள், பௌத்த பிக்குகள் வாழ்ந்தாங்க இங்க ஏரியாவில். இங்க ஏரியாவில் இல்லை, எல்லா நாடு முழுக்க இருந்தாங்க. வாழ்ந்த இடத்துல வாழ்ந்தாங்க, அங்கங்க இருந்தாங்க. சரி. அவர்கள் இந்த சிரமத்தை பார்த்து அப்ப அவங்க மக்களுக்கு பயனுள்ளதை தான் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓஹோ. இந்த நெருப்பை திடீர்னு உருவாக்கி அப்படி பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆமணக்கிலிருந்து எண்ணெய் தயாரிச்சு அதை எரியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரி. அந்த கண்டுபிடிச்ச ஊருக்கு பேரு மடலாபுரம்னு பேரு. அது எங்க இருக்கு? திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு. ஓஹோ. இப்ப அதுக்கு பேரு மடப்புரம்னு பேரு. மடப்புரம்னு இருக்கு. சரி. மடலாபுரம். அங்க இருக்க புத்தகங்கள் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி எண்ணெய் எரியுது கண்டுபிடிச்சிட்டு நேரா மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க. மன்னர், யோ எரியுது எண்ணெயோ ஒரு எண்ணெயில் நீ எண்ணெய் எரிச்சுனா இப்பதான் எத்தனை நாளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆமா. அதோட விளைவு என்னாகுங்கிற பத்தி கவலையே இல்லை. ஓஹோ. அப்புறம் அதை கொடுத்த மந்திரியோட பையனுக்கு தான் லாபங்கிறதும் பேச்சு வருது இருக்கு. நீ பொலிட்டிக்கல் பேசுற. ஆமா, பொலிட்டிக்கல் பேசுறேனா? ஆமா. நம்ம பொலிட்டிக்கல் பேசுறேனா? நான் பைத்தறிச்சல பேசுறேன். நான் மே மாசம் 4ஆம் தேதியிலிருந்து எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சொல்லித்தான் வந்தேன். நீ தானே என்னை எடுத்து இடையில விடுற. அந்த பக்குவம் தான் இல்லாம போச்சே. நான் உன்னை பேசக்கூடாது தானே சொல்லிட்டு வந்தேன். பொலிட்டிக்கல் தான் பொலிட்டிக்கல் பேசலப்பா. வரலாறு. இப்போ யாரும் மந்திரி மயன்னு சொன்னியே. மந்திரி மயன் எத்தனை நாள் கம்பெனி வச்சிருக்கான், அதுக்கு நான் என்ன பண்றது? அப்போ மந்திரி மயன் தானே பொலிட்டிக்கல் தானே. ஏன் வாங்கி சும்மா இருக்காது. இப்போ வா, பொத்து பிக்குகள் வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. மண்ணு கொண்டு போய் மன்னர்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி. நான் ஒன்று கேட்குறேன், கேளு. இந்த நாட்டில் தொழில் வளரணும். ஆமாம். அப்போ என்ன ரீல்ஸ்? என் நண்பர் வேற கோச்சிக்க போறாரு. நீ தொழில் வளரணும். என் நண்பர் வேற, இப்போ இது கவுன்சிலர் வேற. எங்க நம்ம ஏரியாவில் என் நண்பர். சரி, அது கேளு. இப்போ தொழில் வளரணும். ஆமாம். எல்லாம் தொழில் தான். புரியல. ஒரு 1000 பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆமாம், தனியார் பள்ளிக்கு. அது தொழில் தானே. அந்த தொழில் வளரணும்னா ஆமாம் அரசு பள்ளி நல்லா இல்லைன்னு சொல்லணும். ஆமாம். அப்போ அந்த மினிஸ்டர் நல்ல வேலை தானே, அவங்க வேலை தானே செஞ்சுருக்காங்க. ஏன் அதை போய் கோபம் சொல்கிறீங்கன்னு? இது அரசியலா? இது பொலிட்டிக்கல் கிடையாது, நான் பொலிட்டிக்கல். சரி, அந்த மடப்புறம். நீ இன்னொன்று கேட்டிய, இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தொழில் வளரணும்னா என்ன செய்யணும்? ரீல்ஸ் போடணும். சரி, இப்போ அந்த முகம் உன் கண்ணு முன்னாடி வந்து போமே சரட்டுன்னு. எனக்கு வரவே வேணாம். ஏண்டா அவங்க மட்டுமா? இன்னைக்கு ரீல்ஸ் உலகம் தானடா. ரீல்ஸ் தானே எல்லாத்தையும் தீர்மானிக்குது. சரி, இப்போ வைகை பிரபாலாம் ரீல்ஸ் போட்டால் தான் நிகழ்ச்சியே வரும். ஆமாம். கருணாநிதிக்கும் சொல்கிறேன். கருணாநிதி போக மாட்டான். வைகை பிரபாலாம் தான் செய்கிறது இல்லை. நிகழ்ச்சி ரீல்ஸ் போடுற ஆளுக்கு தான் நிகழ்ச்சி வருது. கட்சி எல்லாத்துலேயும் ரீல்ஸ் தான். இதில் என்ன இருக்கு? போகுது விடு. மகாராஜா இப்படின்றான், நீனும் அந்த கதை தான் போடா. எல்லாம் அப்படித்தான் போகுது. ரீல்ஸில் தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் விட்டோம், எண்ணெயில் விட்டு அந்த என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. மன்னர்கிட்ட போய் சொன்னாங்க. மன்னர் என்ன சொன்னார்? மன்னர் சொன்னார், இந்த புதுசாக எண்ணெயில் தயாரிக்கிறிய அந்த புகையினால ஏதாவது கெடுதல் வருதான்னு செக் பண்ணணும். அதுக்கான இருக்கிறதுல உயரமான இடத்துல வச்சு எரிச்சு விடுவோம். எரிச்சு டெஸ்ட் பண்ணுவோம். சரி, அப்படின்னு டெஸ்ட் பண்ண இடம் தான். ஓஹோ, உயரமான இடம். உயரமான இடத்துக்கு பேரு அண்ணாந்து பாக்குறதுன்னு சொல்றோம்ல. அண்ணா என்ன? அண்ணா உயரமானவர்.
அண்ணான்னா என்னைக்கும் உயர்வானவர் தான். அவர் தான் தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினார். அதனால தான் தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினார். அண்ணாங்கிறது தமிழ்ல உயர்வானவர், உயர்ந்தவர். அதனால தான் நமக்கு தம்பி கூட மேல முத பிறந்தவனுக்கு அண்ணான்னு பேர். அண்ணன், அதுக்கு பேர் தான் அண்ணாமலை. ஓ, அந்த எண்ணெயை டெஸ்ட் பண்ண நாள் தான் அந்த அந்த அண்ணாமலை. அப்புறம் திரு அண்ணாமலையா மாறிடுச்சு. அண்ணாமலை, அண்ணாந்து பார்த்த மலை, விளக்கேத்து. இப்ப இந்த அங்க என்ன, ஆமா, இப்ப என்ன பண்றோம் நம்ம, விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கு போல வெளிச்சமாகும். ஏண்டா வெள்ளிக்கிழமை மட்டும் விளக்கேத்துட்டு பாக்கி 7 நாள் என்ன இருட்டுக்குள்ள தூங்குற? கேட்கணும்னா இந்த கேள்வி எல்லாம் நல்லா கேள் கேட்டுதான் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. எந்த பெரிய கேட்குறேன், ஆகாது. விடு விட்டாச்சு. அப்ப என்ன பண்றாங்க, இது மலையில உச்சியில பண்ண வீடுகள்ல செக் பண்ணணும் அப்படின்னு மன்னர் சொல்றாரு. சரி, வீடுகள்ல 6 மணி ஆனா எல்லாரும் அந்த எண்ணெயை ஊத்தி செக் பண்ணி எரிச்சு வைங்க, கெடுதல் எதுவும் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க வீட்டுல. அதுக்கு பேரு தான் மடலாபுரத்திலிருந்து வந்ததா, அது மாடாக்குழின்னு பேரு. மாடாக்குழின்னு விளக்கு ஏத்த வச்சாங்களா அப்போ, அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதான் அந்த விளக்கு. அந்த இலக்கை வச்சு இன்னைக்கு குத்து விளக்கு பூஜை எல்லாம் வச்சு குல விளக்கு பூஜை, மகர விளக்கு பூஜை, மச்சான் விளக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டியதில்லை, விடு. ஆமா, இப்ப வா, இந்த மாணிக்க வாசகர் குதிரை வாங்குறதுக்காக பாண்டிய மன்னட்ட காசை வாங்கிட்டு கோயிலை கட்டி விட்டாரு. உங்க ஊருக்கு வந்துட்டாப்புல, கோயிலை கட்டிட்டு ஊருக்கு வந்துட்டாப்புல. எங்க ஊர்ல சூப்பரான கோயில். சரி, அது ஃபுல்லா அவர் கட்டுறது இல்ல. ஆமா, அது கொஞ்சோண்டு கட்டிருக்காரு. அப்புறம் அவர் வந்த பாண்டிய மன்னரும் பிற்காலத்துல கோயில் கட்டினவனா நம்ம ஊர் கொத்தனார். இப்பவும் எங்க ஊர் சிற்பம் இருக்க. ஆமா, நீங்க மகாபலிபுரத்துல போய் சிற்பம் செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த சிற்பி வந்து என்ன எழுதுவாங்கன்னா, திருப்பெருந்துறை சிற்பம் நீங்களாக அப்படின்னா ஒப்பந்தம் எழுதுவாங்க, ஓலை எழுதுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு சிற்பத்தை இனி எவனாலும் செய்ய முடியாதுங்கிறத அப்படி சிற்பம் நம்ம ஊர்ல போய் பார்க்க மாட்டோம். ஆவடார் கோயில எத்தனை பேர் பார்த்தோம் தெரியாது. அவ்வளவு நுட்பமான சிற்பம் ஆவடார் கோயில. ஏன்னா நானே அந்த கள்ளிச்சங்கிலியில நாளை உடைச்சிருக்கேன். அப்ப எனக்கு தெரியல, அப்ப சின்ன வயசுல. இப்ப வயசாயிருச்சு, பாவம், உடைக்க முடியாதுன்னு அப்படி வச்சுக்க. இப்ப மன்னர் கூட்டிட்டு போயிட்டா மாணிக்க வாசகர். இப்ப மாணிக்க வாசகர் குதிரை வாங்கினாரா? அததான் பிரச்சனை. ஏன் திருவண்ணாமலைக்கெல்லாம் விளக்கேத்த போறா நீ? சிவன் வந்தாரு, அதனால ஒன்னொன்னு ஞாபகம் வருது, ரூட் அப்படி போகுது. ஓ, சரி. இப்ப மாணிக்க வாசகர் குதிரை வாங்குறதுக்கு உங்க ஊருக்கு வந்தாரு. அவர் குதிரை வாங்கல, கோயில் கட்ட புடிச்சு கொண்டு அடைச்சு விட்டாங்க. சரி, சிவன்கிட்ட வேணாரு. சிவன் உடனே தோன்றி அவர் தான் நரியெல்லாம் நரியை பரியாக்கிய கதை. அது தெரியும். பரினா குதிரை. நரியெல்லாம் குதிரையாக்கி பட்டியல கொண்டு அடைச்சிட்டாங்க. அங்க மன்னருக்கு பெரிய சந்தோஷம். பரவாயில்லை, நான் கொடுத்த காசுல ஆமா குதிரை வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்குல்ல. நரி என்ன பண்ணும், இருக்குது குதிரை என்ன பண்ணணும், குதிக்கணும். ஆமா, அப்படி கத்த கிடைக்கல. சரி, நைட்டு பூரா ஊழையிட ஆரம்பிச்சிருச்சு. அடவுல ஆக்கிட்டாரு, சொல்லிட்டாங்க. சரி, ஆக்குனாலும் அது தான் குணத்தை விடுமா? நரியா தானே இருக்கும். அது என்ன பண்ணுச்சு, ஊழையிட்டுச்சு. என்னடா இப்படி பண்ணுவோன்னா, அது எப்படி ஆச்சு, நரி குதிரை ஆணிச்சு அப்படின்னு. அதுல இருந்து அரிமர்த்த பாண்டியன் வந்து அவன் சைவ மதத்துக்கு மாறினதாக அந்த பாண்டியன் பண்ண. இப்போ சிவனுடைய புகழ் தெரிஞ்சு அப்படின்னு மாறினாங்க. குதிரைக்கு இம்பிட்டு கதை இருக்கு குதிரை பேரத்துக்கு. ஆனா எல்லா பேரத்தையும் விட மாணிக்க வாசகருக்கு கடவுள் பண்ணிவிட்டார் பத்தியா பேரம். ஆமா, நிறைய குதிரை ஆக்கி விட்டது. சரி, அதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. அதை போய் நீங்க பெரிய குதிரை பேரம்னு குதிரை ஏண்டா கேவலப்படுத்துறீங்கடா எனக்கு பேர. அப்ப இந்த கதையும் உருவாக சொல்ல வருவது கருத்து என்னவோ, குதிரையெல்லாம் இல்ல, அவங்க எல்லாம் நரி கூட கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ சபாநாயகர் சொன்னார் பாருங்க, குதிரை பேரம் கழுத பேரம்லாம் இங்க சொல்லப்படாது. அந்த கழுத கூட கிடையாது, கழுத கோச்சுக்க போகுது. நான் இது எதுக்கு நம்ம எப்பா ஓட்டு போட்டு 15 நாள்ல நான் ராஜினாமா பண்றேன்னு காரணமே இல்லாம ராஜினாமா பண்ணா அதெல்லாம் என்ன வகையான டேஷ் டேஷ்? நன்றி வணக்கம். அதெல்லாம் என்ன வகையான டேஷ்? ஒருத்தர் இறக்கலாம், காரணங்கள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கோவப்படாத, என்ன கலையிறவுலாம் நிறைய இருக்கு நமக்கு. தேவகோட்டையிலே முடிச்சுட்டு போயிடக்கூடாது, நிறைய. சரி, கோவப்படக்கூடாது, நல்லா இருக்கு, அதெல்லாம் எந்த குறைச்சலையும் இல்லை. ஆமா, உனக்கு நீங்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நல்ல தைரியமா இருங்க. நீங்க வந்து இந்த மாதிரி கலைரவுக்கு முடிச்சிருக்கிறது மாதிரி நல்ல சந்தோஷமா செமிஃபைனலுக்கு வந்துருச்சு இது. அதனால அர்ஜென்டினா இனிமே நம்ம ஊர் பையங்க பூரா ஒரு டிஷர்ட் போடுறாங்க, கலர் ப்ளூ வெள்ளையா போடுறாங்க பாத்தீங்களா? அவன் பேர் என்ன, புருஸ்லியா? மெஸ்லி. ஆமா,
அவன் கோல் அடிக்கிறது, அவன் எப்படி விளையாடுற ரகசியத்தை பாருங்க. ஒரே ஒரு ஃபுட்பாலுங்கிறது என்னென்ன சனியம் பிடிச்ச ஐபிஎல்லையே பார்க்குறீங்களே, கிரிக்கெட் அவ்வளோ பூரா சூது, அவ்வளவு சூது, அதை பார்க்குறீங்களே. ஆமா, ஃபுட்பால் உலக கோப்பையை பாருங்க பாருங்க பாருங்க. அவன் என்ன சொல்றான், ஏன்டா அர்ஜென்டினாக்காரன் இவ்வளவு வேகமா ஆடுறான், இவ்வளவு கோல் போடுறான், கடைசி நேரத்தில் கடைசி 10 நிமிஷத்துல 2 கோல் அடிக்கிறான். ஆமா, அந்த கடைசி 7 நிமிஷத்துல அடிச்சாங்க பாருங்க 2 கோல் அப்படி ஆடுறாங்க. என்ன எப்படிடா இந்த இவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டே இருந்துட்டு அடிச்சிங்க கோல. ஆமா, இப்போ ஏன்னா நீ என்ன வேணா விடு, நம்ம எதுவும் சொல்லப்படாது. எப்படிடா இவ்வளவு தெம்பா இருக்கீங்கன்னா, நாங்க இங்கெல்லாம் நம்பல, அப்புறம் நாங்க அர்ஜென்டினாலேருந்து வரும்போதே 300 கிலோ 500 கிலோ மாட்டுக்கறியை கொண்டுட்டு வந்துட்டோம். மாட்டுக்கறியை கொண்டு வந்து தினம் சுட்டு சுட்டு சாப்பிட்றோம், அதனால தான்டா ஓடுறோம் அப்படின்னா. ஆமா, உலகம் முழுக்க இன்னைக்கு ஐரோப்பாலாம் பார்த்தீங்கன்னா, எங்க நாங்க அமெரிக்கா போயில பார்க்குறோம், அங்க இதுல இருக்கு வரிசையா கறி வச்சிருக்கேன், சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் விலை போட்டிருக்கான். ஆமா, விலைக்கு பக்கத்துல என்ன பன்னிக்கறி எல்லா கறியும் வச்சிருக்கான், விலைக்கு பக்கத்துல போட்டிருக்கான். இது சாப்பிட்டா இவ்வளவு கலோரி, அதனால இந்த வேலை. இது சாப்பிட்டா இவ்வளவு கலோரி, அதனால இந்த வேலை. இது சாப்பிட்டா, இந்த கறி சாப்பிட்டா இவ்வளவு கலோரி, அதனால இந்த வேலை அப்படின்னு வச்சிருக்கான். இருக்கிறதுலே விலை அதிகம் மாட்டுக்கறி தான். ஏன்? அதான் கலோரி அதிகம் அங்க. அதை நல்ல வேலை இங்க வந்து மாடு பொதுவெளியில் வெட்டலாம்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்கு. அதுக்கும் தடை போட்டுருச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் அதை விலக்கி விட்டுருச்சு. ஆமா ஆமா, மாடு சாப்பிட்றது என்னடா பிரச்சனை, இப்போ போய் நேற்று தகராறு பண்ணியிருக்காங்க, நடக்குது, போய் தகராறு பண்றாங்க. அப்போ உலகம் முழுக்க சாப்பிட்றான் மாட்டுக்கறியை. ஆமா, இங்க குதிரை பேரன்னு சொல்லி எதையோ பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால இப்போ வந்து எந்திரிச்சு போகாதீங்க. உங்களுக்கு 4 சென்ட் இடம் வேணுமா, யாருக்காவது இடம் வேணும்னா சொல்லுங்க. நேராக பழனிக்கு போங்க. அங்கே பஞ்சாமிர்தம் மட்டும் இல்லை, பத்திரப்பதிவுக்கும் ஃபேமஸ். அதுல முருகனை கொஞ்சம் லாலா கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பஞ்சாமிரத்துல ஆண்மை குறைவுக்கு மருந்து கலக்குறாங்கன்ட்டாங்க. ஆமா, திடீர்னு சாப்பிட்டவன் பூரா இதனால தான் இல்லையோ, ஏப்ப உன்னால இல்லடா மூதேவின்னா, புள்ளவரம் கேட்டு அங்கதான்டா போறாங்கன்னா. ஆமா, அதுல கலந்து விட்டாங்க. எப்படி எல்லாம் கிளப்புறாங்க பாருங்க, கிளப்புறாங்கடா பீதிங்கிற மாதிரி. அங்க திருப்பதி லட்டுல எதை கலந்து, திருப்பதி லட்டுல எதையோ கலந்துட்டாங்கன்ட்டு அந்த லட்டுல பூரா மாட்டோட இத ரெஸ்ட் ரூம் கலந்து விட்டாங்களாம்ல. நான் பாட்டு கொழுப்பு கோமயத்தை போட்டு அது என்ன பழனி 100 கோடியா போய் 100 கோடி போமா, வெறும் 2 கோடிக்கு பேசியிருக்காங்க. இப்போ வாங்கினாலும் பாவம் அப்பாவியா 5 ரூபாய்க்கு வழி இல்லாமல் நிற்கிறான் போட்டாவில். ஏங்க அந்த 2 பேரும் வாங்கினாலும் வித்தாலையும் பார்த்தீங்களா? ஒருத்தர் விழுப்புரத்துக்கார, ஒருத்தர் பொள்ளாச்சிக்கார. அவன் பூரா எப்படி ஆள் தெரியுமில்ல? ஆமா, அவன் பூரா எப்படி ஆள் தெரியுமில்ல? எப்படி அண்ணே, ஒரு 5 ஏக்கர் ஒரே இடத்துல இருந்தா சொல்லுனே, பார்ட்டி கையில் இருக்குனே. ஒரு 50 ஏக்கர் சொல்லுனே, 100 சியா இருந்தாலும் முடிச்சு போடலாம்னே. ஆமா அண்ணே, டீ சொல்லுனே. டீ கடைக்காரர் சொல்றாரு, என்ன அந்த 17 டீக்கு எப்ப தரவ? இந்த 2 பேரும் அந்த 17 டீ பாக்கி வச்சு வந்தாங்களாம். யாரு? வாங்கினவனு வித்தவனும். அவர் தான் ஒரே நாள்ல அந்த ரிஜிஸ்ட்ராரை மாத்தினாராம், ஒரு நாள் லீவ் போட வச்சாராம், இவர் போனாராம். டேய் முருகா, கம்பி கட்டலாம்டா, இப்படி ராடு கட்டாதீங்கடா. எங்க இருக்கிற முருகா? முருகனுக்கு அப்புறம் ஓமுத்து மாதிரி பாடினாரு பாருங்க. அவருக்கு பாடிட்டு அவரெல்லாம் இறந்துட்டாரு இந்த மேடையில பாடி. ஆனா கலைமாமணி ஓமுத்து மாதிரி, ஓஹா, எங்கே இருக்கிறாய் முருகா, எங்கே இருக்கிறாய் முருகா, உன்னை எங்கேயும் தேடியும் காணலையே முருகா, எங்கே இருக்கிறாய் முருகா, ஏனப்பா கோமணமா நின்ன முருகா, ஏனப்பா கோமணமா நின்ன, எங்க எல்லோரையும் அது போல நிக்கவா சொன்ன, எங்கே இருக்கிறாய் முருகா, சூரனை கொன்ற வேல் அன்று, சூரனை கொன்ற வேல் அன்று, இன்று திருச்செந்தூர் போனவேல் காணலையே முருகா, எங்கே இருக்கிறாய் முருகா. பாவம் அந்த முருகனையே இப்படி ஆக்கிட்டீங்களடா. என்ன முருகன் முருகா, அவருக்கு இந்த 100 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறது முருகனுக்கு தெரியுமா இல்லையா? ஏண்டா பெருமாள் கடல்ல இருக்காருன்னு பெருமாளுக்கு தெரியாதுடா. தெரியுமா? தெரியாதுண்ணே.
இத்தனை நாளும் போய் நானும் ஒரு 10 வருஷமாக பழனிக்கு போய் பஞ்சாமரம் தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 10 சென்ட் இடம் வாங்க முடியல என்ன. என்ன பண்ணி வச்சுருக்காங்க படுவார் ராஸ்கல். ஏதோ நடக்கிறது, இதமாயிருக்கிறது, இறக்கை முளைக்கிறது, இதயம் பறக்கிறது. ஆனா நம்ம தான் சொல்றோம் ஏதோ நடக்குதுன்னு. உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. யாருக்கு தெரியாம இருக்கு? இது தெரியாம இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் மேனால வரையும். ஆனா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிஞ்சுதான் செய்வோம். செய்றீங்க. ஆமா, அவர் சொன்ன நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்கு? குதிரை பேர இவர் அங்கேருந்து இங்கே தாவினார், இங்கேருந்து இங்கே தாவினார்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே உட்காந்துட்டு என்ன தாவிருக்கான்னு எவனுக்குமே தெரியாதுன்னா. எந்த பேப்பர் இப்போ இதை விட ஒன்று வருது என்னன்னா, ஆமா, கலையரவுகள்லையோ மேடைகள்லையோ இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் அவங்க பண்ற அட்டாசத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, இப்போ எல்லாம் திசை மாறி பேச வேண்டிய விஷயங்களை விட்டு விட்டு இதுகளை பேசிக்கிட்டு இருக்கோம். குதிரை பேச வச்சுட்டா. ஏன்னா அவன் பேச இப்ப தொகுதி மறையறை வரப்போகுது. ஒரே நாடு. ஆமா, ஒரே தேர்தல். அந்த மசோதாவுக்கான வேலையை அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க உத்தரத்தேவ ஆரம்பிச்சுட்டாங்க வச்சுக்கிட்டு. அவனுக்கு மெஜாரிட்டியை கொண்டு வந்துட்டான். எங்க நினைக்கிற மாதிரி நான் இனிமே என்ன சொல்றேன்னா, மாதிரி ஒரு இந்த லேடி உண்டாங்க. ஆமா உண்டாங்க. எவ்வளவு பெரிய ஆளு. நானே பார்த்து மிரண்டு போயிருக்கேன். அங்க நடக்கிறத குதிரை பேரத்தை விடவாட இங்க அது பூரா குதிரை பேரம் கூட இல்ல. ஆமா, அது கேடுகட்ட எந்த மிருகத்தை சொன்னாலும் அது அதுக்கு அவமானம். அவ்வளவு கேடுகட்ட பேரமெல்லாம் நடக்குது. அவங்க பண்றது பூரா. ஆமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே. அதையே காணாமாக்கி விட்டாங்க. இப்ப பார்லிமெண்ட்ல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ்ல போடுவாங்க, கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு எம்பிக்கள் எல்லாம் வந்து இப்படி பதாக பிடிப்பாங்க, இப்படி பிடிச்சி நிப்பாங்க. ஆமா, இப்ப அதுக்கெல்லாம் தடையாம். பார்லிமெண்ட்டுக்குள்ள எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க அப்புறம் எப்படி நமக்கு தெரியும் எதுத்தானா எதுக்கலையான்னு? பேச முடியாது. நம்ம ஓட்டு போட்டாலும் எதுத்தானா எதுக்கலையான்னு நமக்கு எப்படி தெரியும்? இனிமே நீங்க நாட்டில் வாழ முடியாது. எல்லாரும் புறப்பட்டு புதுக்கோட்டைக்கு வந்துருங்க. இனிமே நான் பார்த்துக்கிறேன் உங்களை எல்லாரையும். நான் அதை சமஸ்தானம். உண்மைதான் என்ன சொல்றது. ஒரு உண்மை இருக்கு. எங்க போறோம் தெரியாம நீங்க புதுக்கோட்டைக்கு ஓடுவீங்க, நாங்க தேவக்கோட்டைக்கு வருவோம். ஏன்னா இங்கே இருந்து ஐயப்பனை பார்க்க நம்ம கரையத்துக்கு அங்க போறோம். ஆமா, அவன் பூரா வேளாங்கண்ணிக்கு அவன் குறைய சொல்ல இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆந்திராவுக்கு நம்ம குறைய சொல்ல நம்ம போகிறோம். ஆமாம், ஆந்திராவிலேருந்து படையெடுத்து திருவண்ணாமலைக்கு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம கடையத்துக்கு காசிக்கு போகிறோம். இப்படி நம்மள காசிலேருந்து அவங்க ராமேஸ்வரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அவன் குறை எங்கே சொல்கிறேன்னு தெரியாமல் கிட்டத்தில் சொன்னால் கேட்காது போல இருக்கு. இடத்துல சொல்லணும்னு அவன் போய்கிட்டு இருக்கான். இப்போ குறை எல்லாரும் தான் இருக்கிறான். நம்ம அங்கங்க ஓட விட்டு அவங்க எவனோ ஆண்டுகிட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல 1:30 மணிக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இருக்குங்க, நிறைய இருக்கு பேசுவதற்கு எவ்வளவு இருந்தாலும். ஆனாலும் இங்க நாங்க சொல்றோம், சொல்லி அவரும் முடிச்சதுதான். எந்த மாற்றத்தையும் உடனே நடந்துவிடும் என்று நம்புகிறவர்கள் நாங்கள் இல்லை. அப்படி தத்துவவாதிகள் கிடையாது. நாங்கள் இந்த மெதுவாக நடக்க வேண்டிய மாற்றம், அந்த மாற்றத்தை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் நிகழ்த்தியே தீரும். அதற்காக காலம்புறாவும் போராடும் இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஹலோ, நன்றி. புதுகை பூபாலம் கலைக்குழுவினருக்கு நன்றி. இவர்களை பாராட்ட மூத்த உறுப்பினர்கள் நல்லையா அவர்களும் கேசவன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கட்டக்கால் ஆட்டம்லாம் இருக்கு. தொடர்ந்து வேலவன் கலைக்குழுவுடைய அருமையான இருக்க கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நண்பர்களே, பெரியோர்களே, அமைதி காத்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து வேலவன் கலைக்குழுவுடைய அருமையான